வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏகே ராமானுஜம் எழுதின போப்போ லுச்சி இந்த பஞ்சாபி ஃபோக் லிட்ரேச்சரோட கதையை பார்க்கலாம். இது ரொம்ப பிரபலமான ஃபோக் லிட்ரேச்சர், அதாவது வாய்மொழியாக வந்த ஒரு கதை. இதை ஏகே ராமானுஜம் நமக்காக அவர் எழுதியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் நல்லா சின்ன பெண்கள், அதாவது திருமண வயசில் இருக்கிற பெண்கள்லாம் கிணத்தடியில் தண்ணி எடுக்க வராங்க. அங்கே வரும்போது ஒருத்தர் பேசும்போது அவங்களோட திருமணத்துக்கு அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பற்றி பேசுகிறாங்க. முதல் பொண்ணு சொல்கிறா, எங்கள் மாமா வரப்போகிறாரு, வரும்போது எனக்கு அருமையான நல்ல துணிமணிகள்லாம் எடுத்துன்னு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறா. ரெண்டாவது பொண்ணு சொல்கிறா, என்னுடைய அங்கிள் இல்லோ அவர் இங்கே வரப்போகிறாரு, அவர் அவ்வளோ சுவையான உணவெல்லாம் எடுத்துன்னு வரப்போகிறாரு, அதுவும் நிறைய இனிப்பெல்லாம் எடுத்துன்னு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறா. மூணாவது சொல்கிறா, என்னுடைய மாமா ஏதோ இப்போ வந்துன்னே இருக்கார், உலகத்திலே அரிதான நகைங்கள்லாம் நல்ல விலை மதிப்பு இருக்கிற நகைங்களை அவர் எனக்காக எடுத்துன்னு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் போப்போ லுச்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் தான் எல்லாரோட ரொம்ப அழகு, ஆனால் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கா. ஏன்னா அவள் ஒரு அனாதை, அவளுக்கு யாருமே இல்லை. அதனால் அவள் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறதுக்கும் அவளுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் அவளால் தன்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல. அவளும் சொல்கிறா, எனக்கும் என்னோடய மாமா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவார், வரும்போது துணிமணி, உணவு, நகை எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவார் அப்படின்னு சொல்கிறாள். இவங்க பேசின்னு இருக்கிறது அந்த சைடில் உட்காந்துருக்க ஒரு வியாபாரி கேட்டுன்னு இருக்கான். அந்த வியாபாரி அந்த ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சென்ட்டு, அப்புறம் ஒப்பனை செய்யக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறவன். அவன் இவங்க பேசுகிறத பார்த்துட்டு எட்டி பார்க்கும்போது போப்போ லுச்சியை பார்த்தோன்னே அவளோட அழகில் மயங்கிட்டு இவளையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா, ஒரு பணக்கார விவசாயி மாதிரி வரான். போப்போ லுச்சி வீட்டுக்கு வரும்போதே ட்ரேவாக நல்ல ஆடைகள், அருமையான உணவு, நல்ல நகைகள்லாம் கொண்டு வரான். உண்மையில் போனால் இவன் தெருவாக போய் வியாபாரம் பண்ணுறவன்ல, இவன் ஒரு திருடன். திருடியே நிறைய பணத்தை வீட்டில் வச்சுருக்கான். நகை, வெள்ளி, தங்கம் எல்லாமே அவன் வீட்டில் இருக்குது. இவன் கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தோன்னே போப்போ லுச்சியால் நம்பவே முடியல. ஏன்னா முதல் நாள் தான் அவள் சொல்லியிருக்கா, எனக்கு இதெல்லாம் வரும்னு. அவள் சொன்ன மாதிரியே வந்தாச்சு. இந்த திருடனும் என்ன சொல்கிறான்னா, நான் உன் அப்பாவுடைய சகோதரன், நான் ரொம்ப வருஷமாக அந்த உலகம் முழுக்க சுற்றிட்டு இருந்தேன். இப்போ உன்னை என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யறதுக்காக வந்திருக்கேன். என்னோடய மகன்னா அவன் உனக்கு கசன்தான், அதனால் உனக்கு திருமணம் செய்ய வந்திருக்கேன்னு போப்போ லுச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவள் அதை அப்படியே நம்பிடுறா. உடனே அவளுடைய பொருளெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டிக்கிட்டு அவனோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்டு போயிடுறாள். அவள் போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு காக்கா மரத்தில் இருக்குது. அது பார்த்து சொல்லுது, போப்போ லுச்சி என்ன ஆச்சு உனக்கு, உன் புத்திசாலித்தனம்லாம் எங்கே போச்சு, இவன் உன் அங்கிளே கிடையாது, இவன் ஒரு திருடன், உன்னை ஏமாத்துறான்னு. உடனே போப்போ லுச்சி கேட்குறா, அந்த காக்கா என்ன சொல்லுதுன்னு. அதுக்கு அந்த திருடன் சொல்கிறான், எல்லா காக்காவும் இந்த ஊரில் அப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சின்னு போகிறான். கொஞ்சம் தூரம் போனவனும் ஒரு மயில் அங்கே வருது. அது போப்போ லுச்சியை பார்த்த உடனே அதுவும் கத்துது, போப்போ லுச்சி என்ன ஆச்சு உன் புத்திசாலித்தனத்துக்கு, இவன் உன்னோட அங்கிளே கிடையாது, இவன் ஒரு திருடன், உன்னை ஏமாத்துறான்னு சொல்லுது. உடனே போப்போ லுச்சி அவன்கிட்ட கேட்குறா, இந்த மயில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னதுக்கு, எல்லா மயிலும் இப்படி தான் கத்தின்னு இருக்கோம், வா வா போகலாம், நம்ம ஊரில் இந்த மயிலுங்களாம் இப்படி தான் அப்படின்றோம். வழியில் போகும்போது ஒரு நரி வருது. அந்த நரிக்கு போப்போ லுச்சியை பார்த்தோன்னா பாவமாயிடுது. அதுவும் சொல்லுது, போப்போ லுச்சி என்ன ஆச்சு, உன்னுடைய புத்திசாலித்தனம்லாம் உன்னை விட்டு போச்சா, இவன் உன் மாமாவே கிடையாது, இவன் ஒரு திருடன், உன்னை ஏமாத்துறான்னு. உடனே போப்போ லுச்சி கேட்குறா, இந்த ஜாக்கோல் என்ன சொல்லுது அப்படின்னோடனே, எல்லா நரிகளும் இப்படி தான் அதான் அவனை சொல்லிக்கிட்டே இருக்கோம், வா வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ போப்போ லுச்சியை அழைச்சிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தான் சொல்கிறான், நான் உன்னை திருமணம் செய்யறதுக்காக தான் இங்கே அழைச்சின்னு வந்திருக்கேன்னு. இதை கேட்டோன்னே தான் போப்போ லுச்சிக்கு நம்ம நிஜமாகவே ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சுட்டு அழுவுறா. ஆனால் அந்த திருடனுக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட பாரதாகவே இல்லை. அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய வயசான அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி இவளை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வை, நான் போய் உணவெல்லாம் விருந்துக்கு தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போப்போ லுச்சிக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. இந்த வயசான அம்மா போப்போ லுச்சியை அலங்காரம் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, போப்போ லுச்சிக்கு அவ்வளோ நீளமான, அப்படியே முழங்காலுக்கு தாண்டி வர நீளமான அடர்த்தியான கூந்தல் இருக்குது. இந்த வயசான அம்மா தலை முழுக்க வழுக்கையாக இருக்குது, முடியே இல்லை.
இவளோட அழகான நீளமான கூந்தலை பார்த்தோன்னே அந்த அம்மா தன்னை மறந்து கேட்குறாங்க, எப்படி உனக்கு இவ்வளோ வந்து அடர்த்தியாக நீளமாக முடி இருக்குன்னு கேட்ட உடனே பூப்புலிச்சி வந்து இப்போ யோசிக்கிறா, சரி புத்திசாலித்தனமாக தான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உரல் இருக்கு இல்லையா, அதில் அரிசி இடிப்போம் இல்லையா, அதில் வந்து என் தலையில் வந்து அந்த அந்த உரலை வச்சுட்டு தலையில் இடிப்பாங்க. அவங்க ஒரு ஒரு வாட்டி இடிக்கும் போதும் என் முடி வந்து வேக வேகமாக வளரும். இது வந்து எல்லாருக்குமே வந்து இப்படி தான் வளரும் அப்படின்னு சொல்கிறோம். இதை கேட்ட உடனே, ஓ அப்போ எனக்கும் முடி அந்த மாதிரி வளருமான்னு கேட்டோன்னே, ஆமாம் அப்படின்னு பூப்புலிச்சி சொன்ன உடனே இந்த வயசானம்மா கிடுகிடுன்னு போய் அவங்க தலையை உரலில் வைக்கிறாங்க. பூப்புலிச்சி அவள் என்ன பண்ணுறான்னா உரலையே இடித்து அவங்கள வந்து சாவடிச்சிடுறான். அப்புறம் செத்து போன அந்த அம்மாவை எடுத்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு இந்த மணமகளுக்கான ட்ரெஸ் எல்லாம் அது போட்டுட்டு மூஞ்சை வந்து அப்படியே மூடிடுறான். போட்டுட்டு எதிர்க்க வந்து ஸ்பின்னிங் வீலை வச்சுட்டு அவள் என்ன பண்ணிடுறான்னா, கிடுகிடுன்னு இப்போது திருடன் வரத்துக்குள்ளே, அதாவது இது பார்த்தான்னா அவள் தாங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அவள் என்ன பண்ணுறா, அந்த வயசான அம்மாவுடைய ஆடையெல்லாம் அவள் போட்டுக்கிட்டு அவள் கொண்டு வந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வேக வேகமாக போயின்னே இருக்காள். போயின்னே இருக்கும்போது பார்த்தா திருடன் எதிர்க்க வந்துட்டுருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த கல்யாண விருந்துக்கு சாப்பாடு சமையல் பண்ணோம் இல்லையா, அதனால் மில்ஸ்டோன் அரவக்கல் இருக்கு இல்லையா, அந்த அரவக்கல்லை தலையில் தூக்கின்னு வந்துட்டுருக்கான். இவன் ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ திரும்பி பார்த்தா இழுத்துன்னு போயிடுவானே வீட்டுக்கு, அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா வேற கொண்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் வந்து ஒரு இடத்துல போய் பதுங்கிக்கிறான். இந்த திருடன் வந்து ஒரு பொண்ணு வந்து பதுங்கிறத பார்க்குறான். ஆனால் வந்து வயசான அவங்க அம்மாவோட துணியை தானே போட்டுருக்கா. அதனால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு போல் இருக்குது, அவன் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேறு பக்கத்தில் அவன் மறைஞ்சு போன உடனே பூப்புலிச்சி இதான் சந்தர்ப்பம் நினச்சிட்டு வேக வேகமாக ஓடி வந்து அவள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். இந்த நேரத்தில் இந்த திருடனும் அவன் வீட்டுக்கு போய் சேர்றான். போய் பார்த்தா பூப்புலிச்சி நான் சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. அவன் என்ன பண்ணுறான், தலையில் வந்து அந்த அரவக்கல்லை வச்சுட்டுருக்கான் இல்லையா, அதனால் அவளை கூப்பிட்றான், வந்து எனக்கு இது கீழே இறக்கிறதுக்கு உதவி செய்யுன்னு. ஆனால் அவள் பதில் சொல்லவே முடியல. அது எப்படி சொல்ல முடியாது, செத்து போன அவங்க அம்மா தானே அங்கே இருக்காங்க. திருப்பி கூப்பிட்றான், அப்பவும் பதில் சொல்லலை. உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த அரவக்கல்லை தூக்கி அவன் மேலே போடுறான். அது பட்டு அந்த உடம்பு கீழே விழுந்துடுது. அப்போ தான் போய் பார்க்குறான், அவனுக்கு தெரியுது அது அவனோட அம்மானு. அவன் நினச்சிக்கிறான், நம்ம தான் நம்ம அம்மாவை கொண்டுட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறான். ஆனால் சீக்கிரத்துலேயே அவன் கண்டுபிடிச்சிடான், பூப்புலிச்சி வந்து அங்கே இல்லை, அவள் தப்பிச்சு போயிட்டான். உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எப்படி இருந்தாலும் அவளை திருப்பி கொண்டு வந்து அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இவன் இப்படி முடிவு பண்ணுவான்றது பூப்புலிச்சிக்கும் நல்லா தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா, வீட்டுக்கு வந்துட்டோன்னே தினமும் அவளோட தோழிகளில் யாராவது ஒருத்தங்கிட்ட போய், நான் உன்னோட இன்றைக்கி ராத்திரி தங்கிக்கவா, எனக்கு தனியாக தங்குறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க வீட்லையா ஒவ்வொரு நாள் தங்குறான். இப்படின்னு பார்த்து 1 மாதம் ஓடிடுது. இப்போ திரும்பியும் வந்து இதுக்கு மேலே தோழிகள் இல்லை. திரும்பியும் போய் அந்த தோழியின் கீழே 2வது வாட்டி அவங்க வீட்டில் தங்குறதுக்கு கேட்குறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது. 2வது எவ்வளோ காலத்துக்கு தான் இதை செஞ்சுக்கினே இருக்க முடியும், இப்படியே நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்க முடியாது இல்லையா. அதனால என்ன ஆனாலும் சரி, நம்ம தைரியமாக வந்து அவனை எதிர்நோக்கலாம் சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், நம்ம வீட்டிலே நம்ம தூங்கலான்னு சொல்லிவிட்டு பில் ஹுக்கில் ஒரு அருவாமனை எடுத்துக்கிட்டு நல்லா அதை கூறாக்கிட்டு அவள் தலைமாட்டில் வச்சு படுத்துக்கிறான். அவள் எதிர்பார்த்த மாதிரியே அன்றைக்கி ராத்திரி 4 பேர் அவள் வீட்டுக்குள்ளே வராங்க. அதில் ஒருத்தன் அந்த திருடன், மற்ற 3 பேர் வந்து அவன் கொண்டு வந்திருக்கான் இவளை தூக்கின்னு போகிறதுக்கு. சத்தம் போடாமல் உள்ளே வந்து கட்டிலோட காலில் ஆளாளுக்கு ஒரு காலை பிடிச்சின்னு தூக்கின்னு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ பூப்புலிச்சி நிஜமாகவே தூங்கலை, அவள் முழிச்சுன்னு தான் இருக்கா. ஆனால் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த திருடனுங்களும் வந்து ஒரு மாதிரி கவன சிதறலில் இருக்கும் போது டக்குன்னு அவள் எழுந்து அந்த அருவாமனை எடுத்து கால் கிட்ட இருக்கிற 2 திருடங்களோட தலையும் வெட்டிடுறா. வேகமாக திரும்பி முன்னாடி இருக்கிற தலைமாட்டில் இருந்த ஒரு திருடனோட தலையும் வெட்டிடுறா. இப்போ தப்பிச்சது அந்த திருடன், இந்த இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த திருடன் மட்டும்தான். அவன் என்ன பண்ணுறான், அந்த 3 பேரோட தலையும் வெட்டினதை பார்த்தோன்னு அவன் பயந்து போய் குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறிடுறான். இவன் வந்து தைரியமாக கத்துறான், மரியாதை கீழவா, என்ன ஆனாலும் என்னோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போ, எல்லாம் தோத்துட்டு போ அப்படின்றான். ஆனால் அந்த திருடன் வந்து கீழே வரல. அதுக்கப்புறம் பூப்புலிச்சி என்ன பண்ணுறான்னா, சுற்றி இருக்கிற அந்த சுள்ளி எல்லா குச்சி எல்லாத்தையும் சேர்த்து அந்த மரத்தை சுற்றி போட்டுட்டு நெருப்பு பற்ற வச்சுறா. நெருப்பு நல்லா தக்கன்னு எரிஞ்சு குடிச்சதுக்கு மரமே எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த திருடனுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மரத்துலேயே இருந்தால் எரிஞ்சு செத்துருவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மரத்தில் அந்த கீழே குதிக்கிறான். ஆனால் அந்த நெருப்புலேயே விழுந்து அவன் செத்துறான்.
அதுக்கப்புறம் போப்பலட்சி அந்த திருடனோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவ்வளோ தங்கம், அவ்வளோ வெள்ளி, அவ்வளோ நகை, நிறைய துணிமணி எல்லாமே அந்த வீட்டில் அவன் திருடி திருடி வச்சுருந்தான். எல்லாத்தையும் எடுத்துன்னு போப்பலட்சி அவளோட வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ அவள் அவ்வளோ பணக்காரி. அவள் நினச்சா அவள் யார் ஆசைப்படுறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். இத்தோடு இந்த கதை முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.